இத்தனை பேர் கூடி இவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக முருகரை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. முருகப்பெருமானுடைய அருள் இல்லைன்னா அணுவும் அசையாது அப்படிங்கிறது தான் உண்மை. முருகனை ஞானத்துக்கு பண்டிதன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு முருகனுக்கு இருக்கு. அதாவது அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது தைப்பூசம். சூரபத்மனை வதம் செய்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அவதாரமாக நாம் கருதப்படக்கூடியது இந்த தைப்பூசம். ஏன்னா பாலமுருகனுடைய சன்னிதானத்தில் வந்துட்டு எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஜூன்ல இருந்து பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்களே பார்ப்பீங்க. அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு பாசிட்டிவ் ஒரு you are always positive and I am positive as well. Be happy. Thank you sir. Thank you. The 2026 in fact till டிசம்பர் வரைக்கும் சரி, அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே we will see lot of wars. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட ஹெல்த் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய மே ஜூன் ஜூலை இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேவரபிள் ஃபார் இந்தியா as well as for our. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அருமையான இந்த ஒரு தைப்பூச திருவிழா, முருகன் வருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான திருவிழாவுக்கு என்னை அழைத்ததற்கு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகள், பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள், வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த பெங்களூர் நகரத்தில் ஒடக்கத்தூர் மடத்தில் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு விழா, இத்தனை பேர் கூடி இவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக முருகரை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா எல்லாருடைய மனதிலையும் இருக்கிறது முருகப்பெருமானுடைய அனுகிரகம். கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் இல்லைன்னா அணுவும் அசையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லுவோம். முருகனை ஞானத்துக்கு பண்டிதன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு முருகனுக்கு இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, யங்கர் ஜென்ரேஷன்ஸ் இத்தனை பேரை பார்க்கறதுங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். நார்மலாக இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிலாம் எல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே காஃபி டீ டிஃபன்லாம் முடிச்சுட்டு மெதுவாக 4 ஃபேனுக்கு கீழே உட்காந்து ஏதாவது நல்ல வார்த்தை கேட்கலாமான்னு வரக்கூடிய நேரத்தில் இத்தனை பேர் பசங்க, ரொம்ப சின்ன பசங்களாம் வந்திருக்கீங்க. வெரி வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த முருகர் வருவார் அப்படிங்கக்கூடிய விஷயத்த எஸ்கே பைட்ஸ் அவங்களும் நடத்துகிறாங்க. மம்தா அவர்கள் அவங்களும் பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர், அட் தி சேம் டைம் மங்கள் ஹெல்த் கேர் அப்படிங்கக்கூடிய ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாருடைய சப்போர்ட் ஆதரவும் அவங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த ஒரு நிகழ்ச்சியை எவ்வளோ அளவுக்கு சிறப்பாக செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சோமேஸ்வர பௌர்ணமி பாத யாத்திரை சங்கம் சார்பாகவும் ரொம்ப பெரிய ஒரு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணும்போது சும்மா 5 பேர் தான் அந்த பௌர்ணமி பாத யாத்திரைக்காக ஆரம்பித்தோம். ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 5 பேர் 10 பேர் ஆச்சு, 10 50 ஆச்சு, 50 100 ஆச்சு, 100 150 ஆச்சு, 500 ஆச்சு, 1000 ஆச்சுன்னு சொல்லி பெருசாக லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. 1000 பேரை இந்த வெள்ளை சாட்டில் என்னால் கொண்டு வர முடியாது. அதனால் எல்லாருக்குமே என்னுடைய சிரம் தாண்ட நன்றிகள், வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம். இது பௌர்ணமி திருவிழா அப்படிங்கிறது பெரிய விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பேசிக்கலாக அது ஆக்சுவலாக அது திருவிழான்னு சொல்லலாம், முருகனுக்கு உகந்த திருவிழான்னு சொல்லலாம். தை மாசத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் மகரத்தில் சங்கிரமமாகக்கூடிய ஒரு ஸ்தலம். சூரியன் தை மாசத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகர ராசிக்கு வருவார். அந்த பௌர்ணமி திதியில சூரியனுடைய முழு வெளிச்சம் டைரக்டாக போய் பூச நட்சத்திரத்தில் விடுகும். அதாவது அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது தைப்பூசம். சூரபத்மனை வதம் செய்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அவதாரமாக நாம் கருதப்படக்கூடியது இந்த தைப்பூசம். தைப்பூசத்துக்கு இவ்வளோ செழிப்பாக செம்மையாக இருக்கக்கூடிய நிறைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கான கடவுள், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த விதமான கூச்சமே கிடையாது. சுப்பிரமணியன், முருகன், ஆறுமுகன், சண்முகன், வடிவேலன் எப்படி எடுத்திருந்தாலும் சரி அவர் தமிழ் கடவுள். ஏன் தெரியுமா? கடகராசியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தமிழ்நாடு. பௌர்ணமி திதி எங்கே விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தில் கடகத்துலாம் விடுவோம். கடகத்தில் பூச நட்சத்திரத்தில். பூசம் இஸ் பேசிக்லி புஷ்யா நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம். அந்த புஷ்யா நட்சத்திரத்துக்குரிய பௌர்ணமி திதியில இந்த ஒரு அருமையான விழா தைப்பூசம் நடக்கிறதுனா இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா?
யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் கர்மாக்கள் இருக்கோ, யார் யாரெல்லாம் மனசுல சங்கடங்கள் படுறாங்களோ, அதை தாங்கவே முடியாத அளவுக்கு கஷ்டம், கண்ணீர் விட்டு அழுகணும் அப்படிங்கக்கூடிய கர்மா இருந்தா கூட பக்கத்துல இருக்கக்கூடிய நதிகள்ல குளித்து முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் அந்த பஸ்மத்தை தொட்டு நீங்க நெத்தில் இட்டுண்டா போகணும், உங்க பஸ்மம் வந்து அப்படியே காணாம போயிடும். அந்த அளவுக்கு இந்த தைப்பூசம் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி காவடி எடுக்கிறதுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே காவடி எடுக்கிறது. யூ நோ வாட் இஸ் தட்? இட் ஆக்சுவலி மீன்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய சாரோவையும் பயங்கரமான பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடுத்த லெவலுக்கு போகணும். அதில் பால் காவடி, பன்னீர் காவடி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலியில் இந்த குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப தாமதமாயின்னு இருக்கும். அதே மாதிரி கஷ்டங்கள் நிறையா கேஸ்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரியல. ஆக்சுவலாக முருகனுக்கு ஆறுமுகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் இருக்குது. ஆறுமுகம் இஸ் பேசிக்கலி ஷண்முகம். அந்த ஷண்முகம், ஷண் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம். நம்ம தெலுங்குல சொல்லுவோம் ஷட் ருச்சுலு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கும் 6 விதமான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். நம்ம ரீசெண்டாக படத்தில் பார்த்திங்கன்னா இந்த அன்னியன் படம், அதாவது அன்னியன் ரெமோ அம்பிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு படம் ரூபமாக இப்போ தான் காட்டியிருக்காங்க. அந்த முருகப்பெருமான் ஷண்முகத்தில் ஒருத்தருக்கும் என்னென்னலாம் இருக்கக்கூடாதுன்னு கிளியராக காட்டியிருக்காரு. அந்த ஷண்முகனுடைய ரூபத்தில் எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஸோ நீங்கள் பேசும்போதும் சொன்னேன் அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்குது, அதை ஏன் வேறு அஸ்ட்ராலஜர்ஸ் வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறா? அது ஒரு சயின்ஸுங்கிற போது இட் இஸ் ஃபேக்சுவல், ரைட்? கரெக்ட். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் மாறுறது ஆஸ் அ ஜென்ரல் பீப்புளாக, இப்போ எனக்கு அஸ்ட்ராலஜி பற்றி எதுவும் தெரியாதுன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எது கரெக்ட் எது தப்பு, எதை ஃபாலோ பண்ணுறது எதை ஃபாலோ பண்ணக்கூடாது? அதுக்கு நீங்கள் ஏதாவது சம் டிப்ஸ் ஆர் யுவர் அட்வைஸ் ஃபார் தேட்? அமேசிங் கொஸ்டின்மா. இப்போ சயின்ஸ் வாத்தியார் இருக்கார், அவர் பாடம் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் நடத்துகிறாரு. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 99 வாங்குறான், ஒரு பையன் ஃபெயில் ஆகிறான். ஆனால் அவனும் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான், புரியுதா? அதே மாதிரி அஸ்ட்ராலஜி இஸ் சம்திங் விச் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த இன்ட்யூஷன் அண்ட் பூர்வ புண்ணிய பிராப்தம். அந்த அஸ்ட்ராலஜருக்கு டைம் நல்லா இருந்தது, அவருடைய ஜாதக அமைப்பு நல்லா இருந்தது, வாக் பலித்தம் நல்லா இருக்கு, ஜன ஆக்கர்ஷண சக்தி இருக்குன்னா அவர் சொல்றது எல்லாமே சும்மா டப்புன்னு நடக்கும். கோச்சாரத்துலேயும் நடக்கும், ஜாதகம் பார்த்து சொல்றதுலாம் கிடையாது. கோச்சாரத்தில் ஏதாவது சொல்றாங்கன்னா அது அப்படியே நடக்கும். அந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து போன உடனே ஒருத்தரை நம்பக்கூடாது. நீங்கள் முன்னாடியே பலன்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறது தான் பெட்டர். நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், யாரு முகமே ஒரே மாதிரி இல்லை. கையை நீட்டினா 5 விரல்களும் வேறையாக தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி, நான் அதுக்கும் மேலே சொல்ல வேண்டியது நித்திய கர்ம அனுஷ்டானம்னு சொல்லுவோம். வீட்டில் முன்னோர்கள்லேருந்து தாத்தா, முத்தாத்தா, பாட்டன், பூட்டன், அப்பா வழியாக வரக்கூடிய விஷயங்களில் நிறைய சூக்ஷமங்கள் புதஞ்சிருக்கும், விச் தே டோன்ட் டிஸ்க்ளோஸ். அப்படி இருக்கக்கூடியவங்க ஒன்றுகிட்ட போனீங்கன்னா யூ வில் ஹேவ் எ பெட்டர் ஃபியூச்சர். ரெண்டாவது, அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் பரிகாரம் அண்ட் ஹோமம் அண்ட் ஸ்டஃப். சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் மாற்றும் போது கூட உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். அதனால் இட் இஸ் யூ, அதாவது நேயர்கள் யார் இருக்காங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணும் ஹூ இஸ் த கரெக்ட் அஸ்ட்ராலஜர், டீசென்ட் டிசிப்ளின்டு பர்சன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகிறது பெட்டர். தேங்க்யூமா, பட் வெரி நைஸ் கொஸ்டின், ஐ அப்ரிஷியேட் யூ. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. பிரீத்தி, நான் இது வந்து 3வது வாட்டி மாலை போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷத்துல 3வது வாட்டி போட்டிருக்கிறேன். பட் காலையில் நான் இந்த ஒரு வாரமாகவே பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், நம்ம இங்கே வந்து இன்னைக்கு கந்த சஷ்டி கவச்ச படிச்சே ஆகணுன்ட்டு ஒரு வாரம் முன்னாடியே பார்த்தேன். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சேன், அலாரமாக அடிச்சுது. 5:30 மணிக்கு எழலாம் வேணான்ட்டு படுத்துட்டேன். பட் 5:30 மணிக்கு எழும்போது இன்னைக்கு போகிறதே வேணாம் விடுன்ட்டு சும்மா ஆகிட்டேன். மறுபடியும் 7 மணிக்கு இல்லை போயே ஆகணும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து இங்கே கிரகங்கள் வேலை பார்க்குதா, இல்லை என்னோட கர்மா வேலை பார்க்குதா, இல்லை என்னோட லேசித்தனம் வேலை பார்க்குதா? டெவில் சர்டிஃபிகேட் மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இல்லை ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்மா. அதாவது என்னன்னா, இந்த கர்மாங்கிறது வேற எதுவும் கிடையாது, கிரகங்கள் மூலியமாக கர்மாக்கள் அமைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நீங்கள் சொல்றீங்களா, காலையில் எந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் படுத்து தூங்கணும்னு தோணுது, நாளைக்கு காலையில் உடனே போகணும்னு நினைக்கிறேன் போகணும்னு தோணுது. இட் ஆப்ரேட்ஸ் டு கிரகங்கள் பேசிக்கலாக. உங்களுக்கு நடக்கிற தசை வந்து ஒரு சோம்பேறி தசையாக இருந்ததுன்னா நீங்கள் காலையில் பெங்களூரில் 85 பேர் எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்கு தான் எந்திரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தசை மாறாது. ரெண்டாவது, கால தேச வர்த்தமானம், இயற்கை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் பேசிக்கலாகவே. அதனால் நல்ல வெயில் அடிச்சுன்னு நீங்கள் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவீங்க. நல்ல சிலு இருந்தால் உங்களுக்கு அது மாறும்.
உங்களுடைய பொசிஷன் பிரகாரம் பார்க்கும்போது உங்கள் கிரகங்கள் இப்போ நடக்கிற தசை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டு திசைகள் நடக்குது. அதனால் டெய்லி மார்னிங் ஒரு 1/2 hour, சாயந்தரம் ஒரு 1/2 hour சூரியனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. இட் வில் ஹேப்பன். பி ஹாப்பி. ஹலோ சார். ஹலோம்மா. சர்வஸ்ரீன்னு சொல்லிட்டு சிம்ம ராசி துலா லக்னம். ஆக்சுவலி எங்களுக்கு டேடி மம்மி இல்லை, நானும் எங்கள் அக்கா சின்ன ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. துலா லக்னமா நீங்கள்? ஆமாம். ஓகே, 3 monthsக்கு அப்புறம் ஆரம்பிங்கம்மா, கண்டிப்பாக சூப்பராக வரும். 100% நல்லா இருக்கும். ரோஹிணி, அன்னபூர்ணி இந்த மாதிரி பேர் ஒன்று வைங்க அந்த ஹோட்டலுக்கு. இட் வில் கோ ரியலி வெல். வெஜிடேரியன் பண்ணலான்னு இருக்கீங்களா? சூப்பராக வரும், தைரியமாக இருங்க. இட்லி மட்டும் ஸ்பெஷாலிட்டியே வைங்க, ரொம்ப சூப்பராக வரும். சரி சார், தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் பொற்கொடி. நமஸ்காரம். என் மகளுக்கு திருமணம் ஆகி 6 வருடம் ஆகுது. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். குழந்தை இன்னும் பிறக்கல, அது என்ன காரணம்? என்ன காரணம்? ஜாதகம் தான் பார்க்கணுமா? ஜாதகம் பார்த்தோம், அவங்களுக்கு எல்லாமே இல்லை நான் பார்க்கணும், வேற யாரோ பார்த்தா தெரியாது. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் மற்றவங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் டாக்டர், நான் பார்க்கலாம்னு சொல்ல முடியும். அப்படி ஃபிசிக்கலாக ஜாதகம் பார்த்தான்னு சொல்ல முடியும். என் மகனுக்கு கடகராசி, பூச நட்சத்திரம். வேலை வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவனுக்கு. ரெடி ஆயிடுவார்மா, ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ரெடி ஆவார். அதே மாதிரி உங்க பொண்ணுக்குமே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல ஒரு குழந்தை கன்சீவ் ஆவாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அதாவது 2026 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல கண்டிப்பா குழந்தை கன்சீவ் ஆவாங்க. நன்றி சார். கண்டிப்பா ஆகும், தைரியமா இருங்க. നമസ്കാരം സാർ. நமஸ்காரம்மா. ഞാൻ എന്നോട് ഹസ്ബൻഡിന് വേണ്ടി കേൾക്കുന്നത് സാർ. അവരുടെ പേര് ഗണേഷ്, കുംഭരാശി, പൂരുട്ട നക്ഷത്രം. ഹെൽത്ത് പ്രോബ്ലം, കോപം ജാസ്തി. இல்ல கும்பத்துல யார் பிறந்தாலும்மா, கும்பத்துல 85% யார் இருந்தாலும் சரி டிசம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். கொலஸ்ட்ரால், கீழே அடிபடுறதே படுக்கும், காலில் அடிப்படும், ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸு, ஆஸ்பத்திரி, இந்த செலவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும்மா. ரெடி ஆகிடும், ஆனால் டிசம்பருக்குள்ளே ரெடி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. என் டாக்டருக்கு ரிஷபராசி, ரிஷப லக்னம். சூப்பர். இப்போ குரு தசை, குரு புக்தி நடந்துங்குது. அஷ்டமாதிபதி இதில் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். அஷ்டமாதிபதி லாபாதிபதி, தசா புக்தி, குரு தசை, சரி, எப்படி இருக்கும்? பரவாயில்லையா? டைமிங் தான் சார் மெயின். இப்போது அந்த டைமிங்கில் மாற்றம் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். பர்த் டைமிங்கில் டிஃப்ரென்ஸ் இல்லை, கரெக்டாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். இடம் மாறுற மாதிரி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதாவது ஆகும். அப்படி ஆயிடுத்துன்னா ஷில் பி குட். இல்லை வீடு எதாவது மாற மாதிரி வரும். அப்படி மாறிட்டிங்கன்னா இட் வில் பி குட். வீடு மாதிரி 1 வருஷம் ஆச்சு. சூப்பர், வெரி குட், நல்லா இருக்கும் சார், தெரியுமா இருக்கலாம். ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ என் பேர் ஷில்பா. என்னோட ராசி வந்து கர்காடக ராசி, ஆஷ்லேஷ நட்சத்திரம். எங்கே போய் கேட்டாலும் உன்னோட ராசி இதான்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ஸாகவே எனக்கு க்ரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபேமிலியில் ரொம்ப இஷ்யூ, அப்பா அம்மா கூட பேச முடியாத நிலைமைக்கு நான் இப்போ இருக்கிறேன். யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு மாதிரி பார்க்குறது, பேசுறது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ராப்ளம்லேயே ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டேன். இதே வருஷமாக பொருந்து வந்ததால அல்சூரில் தான். எப்போவுமே நான் சுப்பிரமணிய கோயிலுக்கு போவதே கிடையாது. இந்த ஒரு 6 மாதமாகவே நான் போகிறத ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலும் யார் எந்த பிளாக் மேஜிக் பண்ணாலும் ரொம்ப சீக்கிரம் என்னோடக்கு எஃபெக்ட் ஆகுது. அப்பா அம்மா வீட்டுக்கு போகாத அளவுக்கு கூட எனக்கு பண்ணி விட்டுருக்காங்க. பசங்க கூட அம்மான்ற ஒரு பாசமும் இல்லை எனக்கு. ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாமல் இன்னைக்கு இங்கே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல உங்ககிட்ட நான் பேசுவேன்னு சொல்லிட்டு. நாராயணா, ரொம்ப சந்தோஷமா. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2வது கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அபிச்சார பிரயோகம், இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரிலாம் வச்சு அதை பிரச்சனையாக வந்து பெருசாக யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்ன விஷயம்னா உண்மையை சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இது எல்லாமே இருக்குங்கிறத நானும் நம்புகிறேன். பட் என்னென்னா 100 ஜாதகங்கள் எடுத்தால் அதில் 2 ஜாதகத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு எதாவது பண்ணி வச்சா பலிக்கும், எல்லாருக்கும் பலிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே லக்னம் கெடுவதில்லை. யாருக்கு லக்னம் கெடலன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூடயே இல்லை, எனக்கு அம்மா அப்பாவே ஆகாது, எப்போவுமே வீட்டில் அம்மா அப்பா என்கிட்ட ரொம்ப மோசமாக சண்டை போட்டே இருக்காங்க, தலையில் அடிபட்டிருக்கு, இல்லை வீட்டில் யாராவது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க அப்படின்னு இருக்கிற ஜாதகங்கள் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகங்கள். இதில் எத்தனை பேர் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன லிஸ்ட்டில் யாருக்காரும் டேலியாதா? இந்த மாதிரி நான் சொன்னது யாருக்காரும் இப்போ இருக்கா இந்த ஜாதகங்களில்? உங்களுக்குமா நான் சொன்னது உங்களுக்கு அப்படி இருக்கா?
இல்லை நான் சொன்னல இவ்வளோ விஷயம், அதில் ஏதாவது ஒன்று இருக்கு. இல்லை உங்களுக்கு இல்லைம்மா, அவங்களுக்குமா இருக்கு சார். ஃபேமிலியில யாருமே கிட்ட இல்ல சார். இப்போ இல்லைம்மா, சின்ன குழந்தை அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தீங்களா? ஆமா சார். ஆமா, அம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க சார். உங்களுக்கு வேலையே செய்யாதும்மா, சும்மா புழுறாங்கம்மா, அந்த மாதிரிலாம் வேலை செய்யாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லி சொல்லி நம்ம பிரெயின்ல சந்திராஷ்டமம், கவனமா இருங்க, வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா மைண்ட்ல அதே இருக்கும், உங்களுக்கு மாறாது. கடகத்துக்கு டைம் சரியில்லை, பட் தட் வில் சேஞ்ச். நான் சொல்றது ஹார்ட்லி என்ன ஒரு 2-3 மாசம் அப்படி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யூ வில் சேஞ்ச். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அபிச்சாரம் பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு சத்தியமா வேலையே செய்யாது. அப்படி வேலை செஞ்சா நீங்க இங்க வரவே மாட்டீங்க. ஏன்னா பாலமுருகனுடைய சன்னிதானத்துல வந்துட்டு எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. இங்க மனசு சந்தோஷமா இருங்க. ஜூன்ல இருந்து பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்களே பாப்பீங்கம்மா. தேங்க் யூ சார். இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு பாசிட்டிவ் ஒரு இதா. You are always positive and I am positive as well. Be happy. Thank you sir. Thank you. Thank you. Thank you, Acharya, for answering all the questions. I have one last question. Since 2026, the movement of Jupiter, the transit of Jupiter Atisara, because from Mithuna he comes to Kataka, and again from Kataka he has gone for Mithuna. So as you have predicted, a lot of sudden wars and air crashes and so many things like that. So which is the deity, all of them, for all the Rashis, which is the one deity whom we can pray, and is there any mantra that we can chant on the daily basis? So if you just update us. The 2026 இன்ஃபேக்ட் டில் டிசம்பர் வரைக்கும் சரி, அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே we will see lot of wars, ட்ரம்ப்போட ப்ராப்ளம்ஸு. அதே மாதிரி முக்கியமான அரசியல் தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட ஹெல்த் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய மே, ஜூன், ஜூலை இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேவரபிள் ஃபார் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃபார் அவர் பிரைம் மினிஸ்டர். முதல் விஷயம். சரி, இப்படிலாம் இருக்குன்னா நம்மள தான் பண்ணோன்னா, நம்ம பிரார்த்தனைகள் பண்ணால் நமக்கு எதாவது கொஞ்சம் சேவ் ஆகுமா, நம்ம நல்லா இருப்போமான்னு கேட்டால், கூட்டு பிரார்த்தனைகளுக்கு when you are really devoted to God, you have a lot of prospects that will change positively. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, 10 பேர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க, 10 பேர் நமக்காக சங்கல்பம் பண்ணிக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாருடைய கோவில்களிலும், எல்லா கோவிலிலும் மெயினாக மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிங்க. 2026 சல்லுன்னு போயிடும், ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ரெண்டாவது, கிரகங்களில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 6 மாதம் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் தான் அமைப்பே இருக்குது. அதனால் பேசிக்கலாக குழந்தைகளுடைய ஹெல்த் தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாருமே குருவாயூர் போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உடுப்பி போயிட்டு வந்தால் பெரிய சேஞ்ச் கொடுக்கும். பரியாயா இஸ் காட் டன், நியூ காட்ஸ் ஹவ் பீன் டேக்கன் பிளேஸ். ஸோ எல்லாருமே போயிட்டு வாங்க, சூப்பராக இருப்பீங்க. சந்தோஷம்.